இயேசுவே நீர் ஒரு முறை பார்த்தாலும் போதும். இயேசுவே நீர் ஒரு முறை விரும்பினால் போதும். இயேசுவே நீர் ஒரு முறை பார்த்தாலும் போதும். நான் சுகம் பெறுவேன், நலமடைவேனே, உடலிலும் மனதிலும் மகிழ்ந்திருப்பேனே. நான் சுகம் பெறுவேன், நலமடைவேனே, உடலிலும் மனதிலும் மகிழ்ந்திருப்பேனே. ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே நீர் ஒரு முறை விரும்பினால் போதும். இயேசுவே நீர் ஒரு முறை பார்த்தாலும் போதும். நீர் தொட்டு விரும்புகிறேன் என்று சுகம் தந்தீர். தொழுநோய் கண்டவனை பரிவுடன் நீர் தொட்டு விரும்புகிறேன் என்று சுகம் தந்தீர். நீர் ஒரே ஒரு முறை விரும்பினால் போதும். நீர் ஒரே ஒரு முறை பார்த்தாலும் போதும். நீர் ஒரே ஒரு முறை விரும்பினால் போதும். நீர் ஒரே ஒரு முறை பார்த்தாலும் போதும். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே நீர் ஒரு முறை விரும்பினால் போதும். இயேசுவே நீர் ஒரு முறை பார்த்தாலும் போதும். தேடி வந்தால் சுகமாய் திரும்பிடுவர். உந்தன் காயங்களால் குணமடைவர். உம்மை தேடி வந்தால் சுகமாய் திரும்பிடுவர். உந்தன் காயங்களால் குணமடைவர். நீர் ஒரே ஒரு முறை விரும்பினால் போதும். நீர் ஒரே ஒரு முறை பார்த்தாலும் போதும். நீர் ஒரே ஒரு முறை விரும்பினால் போதும். நீர் ஒரே ஒரு முறை பார்த்தாலும் போதும். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே நீர் ஒரு முறை விரும்பினால் போதும். இயேசுவே நீர் ஒரு முறை பார்த்தாலும் போதும். சுமைகளை சுமந்து கொண்டீர். சுகமாய் வாழவே இறங்கிடுவீர். பிணிகளை எடுத்து கொண்டீர். சுமைகளை சுமந்து கொண்டீர். சுகமாய் வாழவே இறங்கிடுவீர். நீர் ஒரே ஒரு முறை விரும்பினால் போதும். நீர் ஒரே ஒரு முறை பார்த்தாலும் போதும். நீர் ஒரே ஒரு முறை விரும்பினால் போதும். நீர் ஒரே ஒரு முறை பார்த்தாலும் போதும். ஆராதனை
பார்த்தாலும் போதும். இயேசுவே நீர் ஒரு முறை விரும்பினால் போதும். இயேசுவே நீர் ஒரு முறை பார்த்தாலும் போதும். நான் சுகம் பெறுவேன், நலமடைவேனே, உடலிலும் மனதிலும் மகிழ்ந்திருப்பேனே. நான் சுகம் பெறுவேன், நலமடைவேனே, உடலிலும் மனதிலும் மகிழ்ந்திருப்பேனே. ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே நீர் ஒரு முறை விரும்பினால் போதும். இயேசுவே நீர் ஒரு முறை பார்த்தாலும் போதும். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இந்த நீரில் நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இந்த நீரில் நிலைக்க வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நானே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்ற வார்த்தைக்கு இணங்க இயேசுவின் திரு உணவை முதன் முறையாக பிறந்திருக்கும்
எங்கள் அன்பு குழந்தை செல்வி டாப்னி செபஸ்டாவை ஆசீர்வதிக்க இம்மறை நிகழ்வுக்கு வந்தமைக்கு அனைவரையும் இனிதே வரவேற்கின்றோம். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய பலன் தருவதில்லை என்று தன் உயிரையே கையளித்து உடலாலும் இரத்தத்தாலும் நமக்கு வாழ்வளித்த கிறிஸ்துவை இந்த நற்கருணையில் நாம் உண்கின்றோம். நற்கருணை என்பது கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்று. நற்கருணை நம்பப்பட வேண்டியது, கொண்டாடப்பட வேண்டியது, அனுபவித்து வாழப்பட வேண்டியது. அன்பும் வாய்மையும் தீவினையை போக்கும் அன்பும் உண்மையும் மன்னவனை ஆட்சியில் நீடித்திருக்க செய்யும் என்கிறது நீதிமொழிகள். இயேசு விவிலிய வார்த்தைகள் அனைத்தினையும் அன்பு என்னும் 3 எழுத்துக்களுக்குள் சுருக்கிவிட்டார். அந்த அன்பின் வெளிப்பாடே நற்கருணை. உணவை பகிர தயங்குகிறோம், இயேசு உடலை பகிர்ந்தார். நீரை பகிர மறுக்கின்றோம், இயேசு குருதியை பகிர்ந்தார். இவ்விழாவை அர்த்தமுள்ளதாக்க வேண்டும் என்கின்ற நற்சிந்தனையோடும் அன்புள்ளத்தோடும் இத்திருப்பலியில் இணைந்திடுவோம். திருப்பலியை தகுந்த முறையிலே நாம் ஒப்புக்கொடுக்கும் பொருட்டு தாழ்ச்சியோடு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை வானதூதர் புனிதர் அனைவரே சகோதர சகோதரிகளே நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின்
மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, நற்கருணை என்னும் வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் எங்கள் அன்பு குழந்தை டாப்னி செபாஸ்டா உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 3-8 முடிய. அந்நாட்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக, ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைகளுக்கும் இணங்க ஆண்டவர் எங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானே. காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதான். அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதான். என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 to 26 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah.
நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 51 முதல் 58 முடிய. விண்ணுலகிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது தசையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நான் உண்பதற்கு இவர் தமது தசையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களுக்கிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய தசையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது தசையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது தசை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது தசையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நாம் முன்னோர்கள் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்குரியவர்களே, திரு அவையினுடைய ஊற்றும் முதலுமாய் இருக்கிற நற்கருணையை முதலையாக தனக்குள் பெற்றுக்கொண்டு தன் சிந்தனை, சொல், செயல் அனைத்திலும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க இருக்கின்ற அன்பு சிறுமிக்கு இங்கே இருக்கின்ற அத்துணை அருள் தந்தையர் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். முதல் முறை அவர் இயேசுவை உணவாக பெறப்போகிறார், இயேசுவை பிரதிபலிக்கப் போகிறார். அதே சமயத்தில் நமக்கான கேள்வியும் சிந்தனையும் எதுவாக அமைகிறது என சொன்னால், நாம் அனைவரும் இங்கு குழுமி இருக்கின்றோமே, பல ஆண்டுகளாக திருப்பலியில் நாம் பங்கெடுத்து அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் உடலாக இரத்தமாக அருந்துகிறோம். எத்தனை முறை நம்முடைய உறவுகளுக்கு முன்பாக, நம் குழந்தைகளுக்கு முன்பாக நம்முடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்திலும் நாம் இயேசுவை பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறோம் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நமக்கெல்லாம் தெரிந்தபடி திருச்சபை 7 அருளடையாளங்களை நமக்கு வழங்கி இருக்கிறது. நாம் இன்னும் எளிதாக அந்த அருளடையாளத்தினுடைய உண்மையான பொருளை, கொண்டாட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என சொல்லி இந்த 7 அருளடையாளங்களை திருச்சபை 3ஆக பிரிக்கிறது. பணி செய்ய வேண்டுமா, அதற்கு 2 அருளடையாளங்கள், குருத்துவமும் திருமணமும் இருக்கிறது. குணப்படுத்த வேண்டுமா, அதற்கு 2 அருளடையாளங்கள், ஒப்புரவும் நோயில் பூசுதலும் இருக்கிறது. புகுமுக அருட்சாதனங்களாக திருமுழுக்கையும் நற்கருணையையும் உறுதி பூசுதலையும் திருச்சபை கொடுத்து 7 அருளாளர்களை நமக்கு 3ஆக பிரித்து காட்டுகிறது. பொதுவாக நம்முடைய கத்தோலிக்க திருஅவையிலே இந்த 7ஐயும் நாம் என்ன செய்கிறோம், 2ஆக பிரித்து விட்டோம். ஊர் கூடி கொண்டாடுகின்ற அருளடையாளங்கள், கொண்டாட மறக்கின்ற அருளடையாளங்கள். திருமுழுக்கையும் நற்கருணையையும் திருமணத்தையும் குருத்துவத்தையும்
நாம் கொண்டாடுகின்ற அளவுக்கு ஏனைய 3 அருளாடல்களை நாம் அவ்வளவாக கொண்டாடுவது இல்லை. அப்படி பார்க்கையில் இன்று நாம் நற்கருணையை கொண்டாட வந்திருக்கிறோம். எது நம்முடைய உண்மையான கொண்டாட்டமாக மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளினுடைய சிந்தனை. இந்த திருப்பலிக்கோ இந்த நாளுக்கு மட்டும் நாம் தயாரிப்பதற்கு அழைக்கப்படவில்லை. இந்த சிறுமியாகட்டும், இங்கு கூடியிருக்கின்ற நாம் அனைவருமே அருளடையாளங்களை ஒரு நாளில் ஊர் கூடி கொண்டாட அழைக்கப்படவில்லை. மாறாக அருளடையாளம் கற்றுக் கொடுக்கின்ற உண்மையான பொருளை ஒவ்வொரு நாளுமே நம்முடைய வாழ்க்கையில் கொண்டாடுவதற்கு அழைக்கப்படுகிறோம். அப்படி பார்க்கையில் நற்கருணை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்ன? எனக்கு பின் அமர்ந்திருக்கும் என் பேராசிரியர் எனக்கு 2 கருத்துக்களை கற்றுக் கொடுத்தார். நான் சுருக்கி சொல்கிறேன். நற்கருணையின் 2 கருத்துக்கள்: 1 தன்னிகர் இல்லாத அன்பு, 2வது தனக்கென எதையும் சேர்த்து கொள்ளாத தற்கையெழிப்பு. நாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்க்கைக்கு பின்னால் சீடர்கள் எதை போதிக்க வேண்டும், எதை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை அவர் தன் வாழ்நாளில் அவர்களுக்கு முன் வாழ்ந்து காட்டினார். பிலிப்பியர் நூலில் படிக்கிறோம், அவர் கடவுளுக்கு இணையாக நிலையில் இருந்தார். அவர் அதை விட்டு இறங்கி வருவதற்கு அவர் தயாராக இருந்தார். இதைதான் நாம் ஆங்கிலத்தில் கெனோட்டிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி நினைக்கிறோம், தற்கையெழுப்பினுடைய ஆன்மீகம். அவர் கடவுள் நிலையில் இருக்க விரும்பவில்லை. யோவான் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம், அவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வருகிறார். நாம் எல்லாம் எப்படியாவது விண்ணகம் ஏறி செல்ல வேண்டும் என ஆசைப்படுகிறோம். ஆனால் அவர் அங்கிருந்து இறங்கி வருவதற்கு தயாராக இருந்தார். அவர் வைத்திருந்த அன்பும் தற்கையெழுப்புமே அவர் செய்த தன்னுடைய தற்கையெழுப்பினுடைய அடிப்படை அடிக்கூடாக இருக்கிறது. நமக்கும் கடவுள் இந்த 2 கருத்தை இயேசுவின் நற்கருணை வழியாக கொடுக்கிறார். நாம் அன்பு செய்யவும் தற்கையெழுப்பிற்கும் அழைக்கப்படுகிறோம். அதை எப்படி வாழ்ந்து காட்டுவது? நம்முடைய குழந்தைகளுக்கு முன்பாக, குடும்பத்தாருக்கு முன்பாக நாமும் தன்னிகரல்லாத அன்பை காட்டுகின்ற பொழுது, பிறருடைய நலன் கருதி நாம் தற்கையெழுப்பிற்கு தயாராக இருக்கின்ற பொழுது, இந்த நற்கருணையை ஒரு நாளில் மட்டுமல்ல, திருப்பலியில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டாடி கொண்டே இருப்போம். திருச்சபை நம்மை அழைப்பதும் அருளடையாளங்களை ஒரு நாளில் கொண்டாடுவதற்கு அல்ல. ஆகவே பலவீனத்தில் பிறந்து பலவீனத்தில் வாழ்ந்து மறிக்கின்ற நமக்கு அன்பும் தற்கையெழுப்பும் சவாலான ஒன்றுதான். நாம் இயன்றாலும் பல சமயங்களில் தவறு நேரிடும். ஆனால் கடவுளுடைய உடலும் இரத்தமும் அதற்கான ஆற்றலை நமக்கு கொடுக்கிறது. பயந்து ஓடி ஒளிந்த சீடர்களை எந்த திருவுடலும் திரு இரத்தமும் அவர்கள் திடப்படுத்தி சாட்சியாக மாறுவதற்கு அவர்களை உந்தி தள்ளியதோ அதே திருவுடலை தான் இன்று சிறுமியும் பெற இருக்கிறார். ஆகவே கடவுள் கற்றுக் கொடுக்கின்ற அந்த அன்பையும் தற்கையெழுப்பையும் இந்த சிறுமி வாழ்ந்து காட்ட, அந்த சிறுமிக்கு முன்பாக நாம் எல்லாம் அந்த 2 விளிம்பைகளும் வாழ்ந்து காட்ட திருப்பலியில் நாம் பெற இருக்கின்ற அவருடைய உடலும் இரத்தமும் நம்மை திடப்படுத்தட்டும். நாமும் கடவுளுக்கு முன்பாக அவருடைய சீடர்களைப் போல சாட்சிகளாக வாழ்வோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். பரிகார
நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். உலகத்தின் முடிவு வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். அவர் நம்மோடு இருப்பதை நற்கருணையிலே ஒவ்வொரு நாளும் உண்மையாக்குகிறார். இயேசு வாழும் தெய்வம், நம்மோடு வழிநடக்கும் தெய்வம், நம்மோடு உடனிருக்கும் தெய்வம். இந்த நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை அவர் வழியாக எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். நானே வாழ்வு தரும் உணவு என்று கையளித்தவரே, அனுதினமும் உமக்கு நன்றிப்பலி செலுத்தும் திரு அவை பணியாளர்களை ஆசீர்வதியும். சிறப்பாக எங்களுக்காக இப்பலியை நிறைவேற்றும் குருக்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்கள் பலிகளாலும் வாழ்வாலும் உம்மை மகிமைப்படுத்தி புது வாழ்வு தந்திட வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் உணவாக வருபவரே இறைவா, இவ்வுலகில் ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் பசி, பட்டினி, பஞ்சம் என வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கும் மக்கள் மேல் இரக்கம் கொண்டு அவர்களுக்கு அன்றாட உணவை தந்து உயிரளிக்க வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இதை என் நினைவாக பருகுங்கள் என எங்களுக்காக இரத்தம் சிந்தினவரே, உமது திரு உடலையும் இரத்தத்தையும் முதன்முறையாக பெறும் செல்வி டாப்னி செபஸ்டா உம்மை முழுமையாக பெற்று ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, குறிப்பாக இந்த நாட்களில் நற்கருணையை பெற ஆவலாயிருந்தும் நற்கருணையை இந்த இக்கட்டான காலகட்டத்தில், இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பெற முடியாத நம்முடைய நம்பிக்கையாளர்களுக்காக இறைவனை நோக்கி ஜெபம் செய்வோம். நோயாளர்களுக்காக, இறைவனால் தொடப்பட வேண்டும் என்ற ஏக்கத்தோடு ஜெபிக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக இறைவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் கேட்டு ஜெபிப்போம். வல்லமையும் ஆற்றலும் நிறைந்த இறைவா, நீர் எங்களோடு வாழ்கிறீர் என்பதை உறுதியாய் நம்புகிறோம். எங்கே 2-3 பேர் மனமொத்து நீங்கள் வேண்டுவீர்களோ அங்கே உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று நீர் சொன்னீர். மனமொத்து கூடி வந்திருக்கிற இந்த திருக்கூட்டத்தை ஆசீர்வதியும். நல்ல நோக்கத்தோடு, நிறைந்த ஆவலோடு முன்னால் வந்திருக்கிற இந்த குழந்தையை ஆசீர்வதியும். அவருடைய பெற்றோரை ஆசீர்வதியும். உடன் பிறந்தோரை ஆசீர்வதியும். நம்பிக்கையில் நற்கருணை மூலமாய் வளரச் செய்யும். நற்கருணை குறித்து காட்டுகிற உம்முடைய உடனிருப்பையும் உம்முடைய திருமகனுடைய தற்கை எழிப்பையும் நாங்கள் எங்களுடைய வாழ்வாக்கு அருள் புரியும். இந்த மன்றாட்டுக்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பலிபொருளாய் என்னை தருகின்றேன்.
நான் தருவேன். சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அளித்த நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பின் ஆண்டவரே, டாஃப்னி செபாஸ்டாவும் நாங்களும் ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை மொழி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்த நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைவரும் அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பாடுகின்றது. வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து உமது திருப்புகழை முடிவின்றி பாடுவதாவது. உமது மாற்றிய நிறைவுள்ள
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கீரல உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அர்னால்ட் ஜான்சன், புனித ஜோசப் அடமெட்ஸ், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்க தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இத்திருப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் போது திரு அவையை சிறப்பாக உமடியாராக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அரைக்கராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கின்ற குடும்பத்தின் இன்றைய வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். இறைவா, இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் இங்கு ஒன்று கூடி இதோ இந்த சிறுமியனுடைய புது நன்மை விழாவிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நீர் டாப்னி செபாஸ்டாவை ஆசீர்வதித்தருளும்.
என்று அவள் உம்மை உட்கொள்ளும் பொழுது என்றும் அது அவளுக்கு கிடைக்கட்டும், அவளை வாழ்விக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரை சிறப்பாக இந்த நாளிலே நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து விலகை விட்டு சென்ற அனைவரையும், சிறப்பாக இந்த கொரோனா என்ற கொள்ளை நோயில் பாதிக்கப்பட்டிருந்த அத்தனை பேரும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றுள்ளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியில் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்கி கொண்டிருக்கின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்துக்கும் உடலுக்கும் நலம் தரும் அருமருந்தாகிய அருள் புரியும். ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். ஆமென். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். எழுந்து வந்த எங்கள் இனிய
அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள உம் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்களும் எங்கள் அன்பு குழந்தை டாப்னி செபாஸ்டாவும் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஓரிரு மணித்துளிகள் நமது இதய நன்றி மலர்களை சமர்ப்பிப்பதற்காக குழந்தை டாப்னி செபாஸ்டா இன்று இறை இயேசுவை இறை திருமணத்தின் வழியாக முதலில் இதயத்தில் ஏற்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் இருகரம் குப்பி வருக என்று வரவேற்கின்றோம். இந்த அருமையான நிகழ்வினை நிகழ்த்தி இந்த இறை திருப்பலியின் மூலமாக அற்புத மறையுரையோடு குழந்தை டாப்னி செபாஸ்டாவுக்கு இறைவன் இயேசுவை இன்று அவருடைய உள்ளத்திலும் எழுந்தருளியுள்ள அந்த தேவனை நிறைவாக ஆசீர்வதித்தமைக்கும் இந்த திருப்பலிக்கு வந்திருக்கின்ற அனைத்து அருட்தந்தையர்களையும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இறையடியார்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றோம். உங்களுக்கு எங்களது இதய மலர்களை நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். முதலாவதாக
அன்பு அண்ணன் நமது மண்ணின் மைந்தர் ரெவரண்ட் டாக்டர் மைக்கேல் ராஜ், செயின்ட் பால் செமினரி த ப்ரொஃபசர் அண்ட் டைரக்டர் ஆஃப் தியாலஜிக்கல் ஸ்டடீஸ் அவர்களை கௌரவிக்க அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக ரெவரண்ட் ஃபாதர் ஜோசப் எஸ்பிடி தி ஸ்பிரிச்சுவல் டைரக்டர் அவர்களை பொன்னாடை போட்டிக்கு இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக ரெவரண்ட் ஃபாதர் ஜான் பீட்டர் தி பாரிஷ் பிரீஸ்ட் ஆஃப் சுப்பிரமணியபுரம். தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக ரெவரண்ட் ஃபாதர் ஜெயக்குமார் எஸ்விடி தி பாரிஷ் பிரீஸ்ட் ஆஃப் கொட்டப்பட்டு. ரெவரண்ட் ஃபாதர் செல்வ ஜெயமணி தி அசிஸ்டன்ட் பாரிஷ் பிரீஸ்ட் மணப்பாறை. தேங்க்யூ ஃபாதர். அடுத்தபடியாக திருத்தொண்டர் அடைக்கலராஜ் அவர்களுக்கு நமது நன்றியாக. தந்தையர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இன்னிசை மலையில் இறைவனை புகுந்த இறைவனை புகழ்ந்து இந்த இனிய திருப்பலியை ஒரு அருமையான இறை புகழ்ச்சியாக மாற்றி தந்த பாடகர் குழுவிற்கு எங்களது இதயம் கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் பாடகர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். கைதட்டி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே, சத்திய வேதம் நின்று நிலைத்தது தாரணி மீதினிலே, எத்தனை உண்மைகள் வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே, இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே. வார்த்தையின் வழியாக வாழ்கின்ற அந்த தெய்வம் நற்கருணையின் வழியாக நம்மிடையே எப்பொழுதும் குடிகொண்டு இருக்கின்றார். வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள அந்த தெய்வத்தை என்றென்றும் வணங்கி நமது திருப்பலியில் சொன்னது போல் ஒருபோதும் அவரை விட்டு நாம் பிரியாமல் நமது பாவங்களால் அவரிடமிருந்து நம்மை பிரித்துக் கொள்ளாமல் எப்போதும் அவரோடு உறவாக வாழுமாக. ஆமென்.
சந்தோஷம் சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷமே விண்ணிலே சந்தோஷம் மண்ணிலே சந்தோஷம் சந்திப்பிலே சந்தோஷமே தேவ சந்திப்பிலே சந்தோஷம்